ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 2.7ல் தேர்ட் சம் பார்க்குறோம். இன்னே ஜிபி. ஸோ ஜிபின்னே கொடுத்துட்டாங்க. 729, 243, 81 டாட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஒரு டேர்மாக கொடுத்துட்டாங்க. இதில் ஃபைண்ட் T7 கேட்டிருக்காங்க. T7 தான் கேட்டிருக்காங்க டைரெக்டாக. ஜிபின்னே கொடுத்துட்டாங்க. ஸோ T7க்கு நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன் ஃபார்முலா A × R⁻n−1. அதே மாதிரி பார்த்தோம்னா T7க்கு ஃபார்முலா என்ன? A × R⁻7−1 அப்படிங்கும்போது A × R⁻6. இதில் A தெரிஞ்சு R தெரிஞ்சாலே நம்ம T7 கண்டுபிடிச்சிடலாம். அப்போ A என்னது இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் தான் 729. ஓகேவா? அப்போ R வேணும்னா என்ன பண்ணணும்? T2/T1 போட்டால் தான் R கிடைக்கும். அப்போ T2/T1னா 243/729. இதை சிம்பிளிஃபை பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு ஆராக வரும். அதை எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள், கரெக்டாக பார்க்கணும். ஸோ 3 டேபிள் போடலாம். 2 3s are 6, 4 3s are 12, 3 3s are 9, 8 3s are 0, 1, 81. So 0 don't want. Okay, next also 3 table. 2 3s are 6. So also 9 3s are 27, 3 3s are 9, 1 3 is 3, 3 3s are 9. ஸோ R is equal to என்ன கிடச்சிருக்கு? 1/3. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? A வந்து 729 இன்ட்டு 1/3/6. ஸோ இது ஈஸியாக செய்யலாம்னா எப்படி செய்யலாம்னா அந்த 6 டைம்ஸ் நம்ம அதை எழுதலாம். 1/3 1 2 3 4 5 and 6 டைம்ஸ் எழுதியாச்சு. இப்போ ஒவ்வொன்றா டிவைட் பண்ணலாம். 1 3 is 3, 2 3s are 6, 4 3s are 12, 3 3s are 9, 1 3 is 3, 1 3 is 3, 7 3s are 21, 1 3 is 3, 9, 1 3 is 3, 3 times, 1 3 is 3, 1 time. ஸோ எல்லாமே பண்ணி T7 நம்மளுக்கு ஆன்சர் 1ன்னு கிடச்சிருக்கு. எல்லாமே டிவைட் ஆகிடுச்சுன்னா வேல்யூ இஸ் 1. ஓகேவா? ஸோ எப்படி செய்கிறோன்னு தெரியுதா? ஸோ T7 தான் கேட்டிருக்காங்க. ஃபார்முலா A × R⁻6. இதில் A தெரியும் ஃபஸ்ட்டு டேர்ம், பட் R தெரியாது. ஸோ Rக்கு T2/T1 போடும்போது அதை சால்வ் பண்ணும்போது நமக்கு 1/3ன்னு R கிடச்சிரும். ஸோ இதை போய் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி T7 கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? எப்படி செய்கிறோன்னு தெரியுதா? இது ஈஸி. ஓகே, தேங்க்யூ.